எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாய் ஆல், வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டே நைட்டே வந்து நான் வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுப்பையும் நல்லா தொடச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்போ தானே வந்து நம்ம காலையில் வந்து மாக்கோளம் போட நல்லா சூப்பராக ப்ரைட்டாக தெரியும் அப்படி. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, பச்சரிசி மாவு ப்ளஸ் பன்னீர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கோலம் போடும்போது கிச்சன் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பன்னீர் ஊற்றும் போது நல்லா வாசனையாக தானே இருக்கும். அதனால் பன்னீர் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கோலமும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். வச்சு கிச்சன் நல்லா சூப்பராக மங்களகரமாக ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் நல்லா மங்களகரமாக இருந்தாலே நம்ம வீடுமே வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிச்சன் எப்போவுமே வந்து நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பொங்கல் பானையை ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வந்து 2 பொங்கல் வைப்பேன். ஒன்று வந்து இனிப்பு போட்டு வைப்பேன், ஒன்று வந்து இனிப்பு இல்லாமல் வைப்பேன். வெண்பொங்கல் தான் வைப்பேன். அதனால் அதில் வந்து நான் உப்பு சேர்க்க மாட்டேன். வெறும் அரிசி பாசிப்பயிறு மட்டும் சேர்த்து தான் வைப்பேன். அது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் எடுத்து பொங்கல் பானையை வச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே அது பொங்கி வரத்துக்குள்ளே நம்ம வந்து சாமிக்கு பூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமிக்கு பூவும் போட்டேன். சாமிக்கு பூ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நான் வெளியே வந்து நான் வாஷ் பண்ணி விட்டு வச்சுருந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அது கொஞ்சம் காயறதுக்குள்ளே உள்ளே போய்ட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். காவி பொடி போட்டு இன்றைக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மிக்ஸ் பண்ணி காவி பொடியும் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது காவி பொடி போட்டு நம்ம கோலம் போடணும் அப்படின்னு. இன்றைக்கி இதான் அது என்னோடய ஆசை நிறைவேறியிருக்கு. காவி கொஞ்சம் காயறதுக்குள்ளே நம்ம உருளியும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளிலையும் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கு வந்து பூ போட்டு அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே பொங்கலும் நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சையை வந்து நல்லா வறுத்து போட்டால் நம்மளுக்கு வந்து சூப்பரான இனிப்பு கரெக்டான ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன வந்து வெண்பொங்கல் வந்து இதுதான். இதில் வந்து நான் வெறும் பச்சரிசியும் பாசிப்பயிறு ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய்யில் சீரகம் வறுத்து போட்டோன்னா சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் வந்து மிளகு போடலை, வெறும் சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் அதில் வந்து நான் உப்பும் நான் சேர்க்கலை. இது எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெளியே வந்து காவி பொடி பூசிட்டு வந்தோம்ல, அது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம போய் கோலம் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோலமும் போட்டிருக்கேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு டைப்பில் வந்து கோலம் போடலான்னு நினச்சேன். லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் நம்மளுக்கு கோலம் வந்திருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் ஓகே தான். கோன்லாம் போட்டு லக்ஷ்மி அம்மனோட பாதத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதம் வச்சுருக்கேன். இந்த கோலம் அச்சு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. 10 ரூபா தான், ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, பட் ஓகே தான். வாசல்லே வந்து சின்னதாக ஒரு அச்சு வச்சு அதையும் கோலம் போட்டுட்டு அங்கேயும் பூ வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து மாயிலை தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த ஃப்ளவரையும் எடுத்து மாட்டியிருக்கேன்.
நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நம்ம வீட்டில் வந்து மா இலை தோரணம் போடணும். மா இலை தோரணம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். மா இலை வந்து அதோட காற்று வந்து நம்மளுக்கு படும்போது நம்ம உடம்புமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் மா இலை தோரணம் போடணும். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க பெரியவங்க. நான் மா இலையை வந்து தோரணமாக தான் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து டைம் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெளியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம விளக்கும் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதையுமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு மற்ற வேலைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து மனையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணும்போதும் நம்ம வந்து விநாயகர் பிடிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து குலதெய்வ சொம்பும் நம்ம வைக்கணும். அப்படியே வந்து விளக்குமே நம்ம வந்து கொஞ்சம் பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம எதுக்காக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, இந்த 6 மாதம் வந்து நம்ம கிளைமேட் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். மழை, பனி இப்படி இருந்திருக்கும். இந்த 6 மாதத்துல இது எல்லாம் போயிட்டு தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூரிய பகவானை வந்து நம்ம வரவேற்கிற விதமாக தான் சூரியனுக்கு வந்து பொங்கல் வச்சு நம்ம வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கப்புறமாவது நம்ம விவசாயம்லாம் நல்லா பெருகி வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதனால தான் நம்ம வந்து மண்ணிலேருந்து வர காய்கறியை வச்சியும் கரும்பு விவசாயத்துலலாம் நம்மளுக்கு வந்து பெருகி வரணும் அப்படின்னு நம்ம சூரியன்கிட்ட வேண்டுற விதமாக தான் இதெல்லாம் நம்ம வச்சு பொங்கலும் வச்சு நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு விளக்குலாம் ஏற்றிட்டு நம்ம வச்ச பொங்கலையும் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சக்கரை பொங்கல் ப்ளஸ் வெண்பொங்கல். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து மண்ணிலேருந்து நிறைய காய்கறி வரும். இன்றைக்கி நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா மஞ்சள் கொத்து ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, நெக்ஸ்ட்டு சிறுகிழங்கு, அப்புறம் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடச்சி வச்சுட்டோன்னா நம்மளோட பூஜை வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி சாமிக்கு வந்து தூப தீப ஆராதனையோட இன்றைக்கான பொங்கல் வந்து நம்ம சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சூரியனுக்கு வந்து நம்ம ஊதுபத்தி கற்பூரம்லாம் காட்டிட்டு லாஸ்ட்டாக நம்ம வச்ச பொங்கலையும் எடுத்துகிட்டு போய் நம்ம சூரியன்கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிட்டோன்னா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக முடிஞ்சது. நீங்கள் எப்படி பொங்கல் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொங்கல் எப்படி இனிக்குதோ இதே மாதிரி நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையில் இனிப்பு பொங்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த கஷ்டத்தெல்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம இனிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் நம்ம எல்லாருக்குமே. சாமிக்கிட்ட பிளஸ்ஸிங்கும் வாங்கிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பொங்கல்லாம் வச்சு முடிச்சு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் நானும் ஜியும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு இன்றைக்கான பொங்கல் இப்படி தான் போச்சு. ஓகே, பாய்.